கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் மக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திற்குள் இந்த வழிபாட்டின் மூலமாய் என்னோடு கடந்து வருகின்ற சகோதர சகோதரிகளே, சத்தியங்களை கேட்க இருக்கின்ற பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் புதிய மாதத்தின் நல்வாழ்த்துக்களால் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டினுடைய 7வது மாதத்திற்குள் நாம் கடந்து வருகிறோம். 2020ஆம் ஆண்டை ஆசீர்வாத ஆண்டு என்று பலர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். கடந்த 3.5 மாதங்களாக நாம் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிறோம். மனித குலம், மனிதனுடைய நகர்வு, உலகத்தினுடைய இயக்கம் இந்த கொரோனா தொற்றினாலே முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலும் கடவுள் கிருபையாய் இறங்கி நம்மை நடத்துகின்றார். இந்த மாதத்தை ஜூலை மாதம் என்று நாம் அழைக்கிறோம். ஜூலியஸ் சீசர், ஜூலியஸ் பேரரசர் அவருடைய பெயரிலே வந்திருக்கிற ஒரு மாதம், 31 நாட்கள். இந்த 31 நாட்களும் கடவுள் நம்மை கிருபையாய் நடத்தும்படியாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நீதியின் வேந்தரே, விடுவிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, வழிநடத்துகிறவரே, துதிக்கு பாத்திரமானவரே, உன்னதமானவரே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கிறவரே, ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களாக நீர் அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் எங்களை கிருபையாய் காத்து நடத்தினீர். உம்மாலை காத்து நடத்தப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல சுவாமி. கடந்த 3.5 மாதங்களாக நாங்கள் முடங்கி கிடக்கிறோம். இருப்பினும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். இந்த 3.5 மாத காலங்களிலே ஆண்டவரே, எங்களோடு வாழ்ந்த அநேகர் எங்களோடு இல்லை. குறிப்பாக கொரோனா தொற்று நோயினாலே லட்சோப மக்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய பொருளாதார அடிப்படைகளை இழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் உம்மாலே காக்கப்பட அவர்கள் புது நம்பிக்கை பெற அருள் தாரும். இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்களில் புது நம்பிக்கையை தாரும் சுவாமி. இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே நீர் தருகின்ற அருட்செய்தி எங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், இதோடு போராடுகின்ற உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புது நம்பிக்கை தரும்படியாக இந்த ஜூலை மாதம் எங்களுக்கு நம்பிக்கையின் மாதமாய் விளங்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் நம்பிக்கையின் கர்த்தருமாய், சுகப்படுத்துகிறவருமாய், மாபெரும் வைத்தியருமாய், எல்லா நோய்க்கும் ஒரே மருந்தான அருள்நாதராம் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். பிரியமானவர்களே, ஜூலை மாதம் 1ஆம் நாள் நம்முடைய இந்திய நாட்டிலே நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நாளின் அருட்செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய நாட்டிலே இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருந்தகங்களில் மருந்துகளை கொடுக்கிறவர்கள், பல்வேறு வகைகளில் உதவி செய்கின்றவர்களுக்காக இந்த நாளை நாம் அர்ப்பணிப்போம். சிறப்பாக மருத்துவர்களுக்காக நாம் வேண்டுவோம். ஆங்கிலத்திலே தெரப்பி, சிகிச்சை, தமிழிலே சொல்லுகின்ற வார்த்தை சிகிச்சை, ஆங்கிலத்தில் அது தெரப்பி என்று சொல்லப்படுகிறது. அது தெராபெய்வோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. தெராபெய்வோ என்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் டு ஹீல், சுகப்படுத்துவது, டு சர்வ், சேவை செய்வது, டு கேர், கரிசனை, பாதுகாப்பு கொடுப்பது, ரெஸ்டோர் பேக் டு ஹெல்த், இழந்த நலனை மீண்டும் பெறுவது. தெராபெய்வோ என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன பொருள்? டு ஹீல், டு சர்வ், டு கேர் அண்ட் ரெஸ்டோர் பேக் டு ஹெல்த். மருத்துவர்கள் அநேகர் தங்கள் இன்னுயிரை ஈர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். செவிலியர்கள் இந்த பணியிலேயே தங்கள் வாழ்க்கையை இழக்க கொடுத்தவர்கள் உண்டு. அந்த குடும்பங்களை நினைப்போம். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருந்தகங்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் மன்றாடுவோம். இந்த நாளை, இந்த மாதத்தை அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நாம் நோய் நொடியின்றியும் அவர்களுடைய பணி சிறக்கவும் நாம் மன்றாடுவோம். நேஷனல் டாக்டர்ஸ் டே என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜூலை 1ஆம் நாள் எதிலிருந்து வந்தது என்றால், மேற்கு வங்காளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்கள்
அந்த நாட்களில் 1882 ஆண்டு முதல் 1962 ஆண்டு வரை 80 ஆண்டுகள் சாட்சியாக வாழ்ந்தவர்கள், பாரத் ரத்னா பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரண்டாம் உலகப் போர் நடக்கும் போது அவர்கள் தான் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், பர்மாவுடைய ரங்கூன், இப்போது யாங்கூன் என்று அழைக்கப்படுகின்ற, அப்பொழுது ரங்கூன் என்று அழைக்கப்பட்ட பர்மாவுடைய தலைநகரத்திலே ஜப்பான் இரண்டாம் உலகப் போரிலே அணுகுண்டுகளை வீசுகிறது. அதனாலே அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் வங்காளத்துக்கு ஓடி வருகிறார்கள். அவர்களை அவர் அரவணைக்கிறார். நோயற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறார். அவர்களுக்கு அவர் சேவை செய்கிறார். தன்னுடைய மருத்துவ மாணவர்கள் தன்னிடத்தில் படித்த ஒவ்வொருவரையும் அவர் காக்கிறார். அவர்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி, இப்படிப்பட்ட டெஸ்டிடியூட்ஸ், அகதிகள், பேஷண்ட்ஸ், நோயாளிகள், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் எல்லாரையும் நாம் காக்க வேண்டும். அவர்கள் பிறந்த நாள் ஜூலை 1. ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் இறந்த நாள் ஜூலை 1 தான். ஆகவே இந்த ஜூலை 1 நான் அவர்களை நினைவு கூறுகிறேன். ஒரு மாபெரும் வைத்தியர், ஆண்டவர் இயேசு ஒரு மாபெரும் வைத்தியர், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்களுக்காக நாம் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கும் போது, இந்த மருத்துவ பணியாளர்களுக்காக இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கும் போது, தெரப்பி என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில் டு சர்வ், டு கேர், டு ரெஸ்டோர் பேக் டு ஹெல்த் அண்ட் டு ஹீல், குணப்படுத்துதல், சேவை செய்தல், கரிசனை கொள்ளுதல், இழந்த நலனை திரும்பவும் கொடுத்தல், இதை டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்கள் செய்து நிறைவேற்றினபடியால் வரலாறு அவரை பற்றி பேசுகிறது. அவர் சொல்லுகிறார், மை யங் ஸ்டூடெண்ட்ஸ், மை யங் ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர் கல்கத்தா மருத்துவ பல்கலைக்கழகத்திலே வகுப்பு நடத்தும் போது சொல்லுகிறார், மை யங் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் சோல்ஜர்ஸ் இன் த பேட்டில் ஆஃப் ஃப்ரீடம். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் நீங்கள் எல்லாம் போர் வீரர்கள். ஆனால் இந்த விடுதலைக்காக மாத்திரமல்ல, எதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும்? ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட், ஆசையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னோரன்ஸ், அறியாமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃப்ரஸ்ட்ரேஷன், சோர்வு, தவிப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஹெல்ப்லெஸ்னஸ், நம்முடைய தனிமையிலிருந்து, உதவி செய்ய முடியாத தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து, உதவி செய்ய யாரும் இல்லையே என்ற அங்கலாய்ப்புகளிலிருந்து நாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த சூழ்நிலை அப்போது இருந்தது. மேற்கு வங்காளத்திலே அகதிகள், நோயற்றவர்கள், காயப்பட்டவர்கள், தொடர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் வந்தார்கள். அவர்களை அவர் வாழ வைத்தார். தன்னுடைய மாணவர்களை கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தினார், சேவை செய்தார், சுகம் தந்தார், இழந்த உடல் நலனை, உள்ள நலனை திரும்பவும் கொடுத்தார். தெரப்பி, இதுதான் சுகப்படுத்துதல், முழுமையான சுகம். இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்களும் தாதியர்களும் அப்படி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், மருந்துகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆங்கில மருத்துவர்கள் மாத்திரமல்ல, சித்தா, ஹோமியோபதி, யோகாசனம், இந்த எல்லா பயிற்சிகளிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. மிடில் ஆஃப் மார்ச் மாதத்தின் இடைப்பட்ட காலத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் துவங்குகிற காலம் வரைக்கும் நாம் இந்த நோயின் பிடியில் தவித்துக் கொண்டிருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். நமக்கு அருமையானவர்கள், நம்முடைய குடும்பங்கள், திருச்சபையின் மக்கள் அநேகரை நாம் எழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பங்கள் எழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் பிஜான் சந்திர ராய் அவர்கள் சொல்வது போல, நாம் வாண்ட், ஃபியர், இக்னோரன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஹெல்ப்லெஸ்னஸ் இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பேண்டமிக்கிலிருந்து நாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். நமக்கு அநேக நம்பிக்கைகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் நம்பிக்கை கொடுக்கிறார்கள். ரஷ்யாவில் உள்ள அந்த மருந்து இப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அலோபதி மெடிசின், பிளாஸ்மா தெரப்பி டெஸ்ட் செய்யப்படுகிறது. அதில் அநேகர் குணமாகி வருகிறார்கள். ஹோமியோ, சித்தா மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. கபசுர குடிநீர் கொடுக்கப்படுகிறது. இவைகள் புது சுகத்தை, நமக்கு எதிர்ப்பு சக்தியை தந்து வருகின்றன. நேச்சுரோபதி, யோகா, உடற்பயிற்சிகள் நல்லது. இவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவர் இடத்தில் சார்ந்து கடவுள் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். கடவுள் தருகிற தைரியத்தில் நாம் நிற்க வேண்டும். இயேசு என்கின்ற நம்முடைய ஆண்டவர் அந்த தைரியத்தையும், உற்சாகத்தையும், சுகத்தையும் நமக்கு தந்து இந்த மருந்துகள், உடற்பயிற்சிகள் நமக்கு புது பலம் தருவதற்கு உதவி செய்கிறார். ஆகவே சுருக்கமான ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி
2020 ஆண்டு லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 20, 7:1 முதல் 20 இந்த சத்தியங்களில் உள்ள சில சுகமாக்கும் நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தால், லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் அந்த 100 வேலைக்காரன் சுகப்படுத்தப்படுகிறான். இதில் ஆண்டவர் இயேசு அவரை சுகப்படுத்துகிறார். ஆனால் எதனால் சுகப்படுத்துகிறார் என்றால், 100 நம்பிக்கை நிமித்தம். By the hope and faith of the centurion, the servant was healed. வேலைக்காரர் மீது யாராவது நம்பிக்கை வைப்பார்களா? அவர்களுக்காக ஜெபிப்பார்களா? வேலைக்காரர் மீது அக்கறை கொள்வார்களா? அவர்களை குடும்பத்தில் ஒருவராக நினைப்பார்களா? நினைத்தார் இந்த 100 ஆகவே அவருடைய வேலைக்காரர் சுத்தமானார், சுகமடைந்தார். அந்த 100 எல்லா அதிகாரத்தையும் கொண்டவர். ஒருவர் போ என்றால் போவார், வா என்றால் வருவார். ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் இயேசுவிடம் பயன்படுத்தாமல் தன்னை தாழ்த்துகிறார். அது உலகத்திலே தன்னுடைய பொறுப்பாக மாத்திரம் அவர் உணர்கிறார். இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் என் பணியாளர் படிப்பார். அவர் அநேகரை இயேசுவினிடத்தில் அனுப்புகிறார். ஒரு யூத சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர், 100 பேருக்கு, 100 ராணுவ வீரருக்கு தலைவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் 7ஆம் வசனம், லூக்கா 7:7, மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 7:7 உம்மிடம் நான் வர, நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதி இல்லாதவன். என்ன ஒரு விசுவாசம்! இன்றைக்கு கடவுள் நமக்கு தருகிற பொறுப்புகளை நாம் மேட்டுமையாக பயன்படுத்துகிறோம். இந்த 100 தன் வேலைக்காரனை வேலைக்காரன் என்று பார்க்காமல் தன் வீட்டில் ஒருவனாக வைத்து பார்த்து அவருக்காக மன்றாடுகிறார். கிறிஸ்துவின் மீது ஒரு தாழ்மையான நம்பிக்கை கொள்கிறார். அவரால் எதுவும் செய்யக்கூடும், வராமலேயே சுகப்படுத்தக்கூடும். வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. என்ன ஒரு விசுவாசம்! இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பாராட்டி லூக்கா 7:9 இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலர் இடத்திலும் என் சொந்த பிள்ளைகள் இடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் பார்க்கவில்லை. இந்த ஜூலை மாதம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குமா? இயேசுவினிடத்தில் நம்மை தாழ்த்த முடியுமா? நம்முடைய குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக, எளியவர்களுக்காக, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்காக, பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க கூடுமா? அந்த விசுவாசம் நமக்கு தேவை. டு கேர் ஃபார் அதர்ஸ், ஈவன் ஃபார் தி லோ பீப்புள். சமுதாயத்தில் யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கூடுமா? ஜெபிக்க வேண்டும். அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கப்பட வேண்டும். செல்ஃப்லெஸ் பிரேயர். தன்னுடைய வீட்டு குடும்பத்திற்காக அவர் ஜெபிக்காமல் பணியாளர் ஒருவருக்காக, எத்தனையோ பணியாளர், அவர் போயிட்டால் ஒருத்தர் வருவார், ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் பிழைக்க வேண்டும், ஆண்டவரை நான் அணுக வேண்டும், ஆண்டவரிடத்தில் என்னை தாழ்த்த வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் கொண்ட நம்பிக்கை வீண் போக கூடாது. அவர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். ஆண்டவர் நம்மை ஊழியர்களுக்கு அழைக்கிறார், நாம் மார்த்தட்டிக் கொள்கிறோம். நான் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா? இந்த 100 சொல்கிறார், நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரம் அல்ல. அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? ஆண்டவர் 2வது பகுதியில நாம் பார்த்தால் லூக்கா 7:11 முதல் 17 வசனங்களிலே நாயின் ஊர் கைம்பெண்ணுக்கு, விதவைக்கு ஆண்டவர் புது வாழ்க்கை தருகிறார். அவருடைய ஒரே மகனை எழுப்புகிறார். ஆண்டவர் இயேசு என்ன நம்பிக்கை தர, அம்மா நீ பயப்படாதே, இளைஞரே, நான் லூக்கா 7:14, இளைஞரே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு. லூக்கா 7:7 பார்க்கிறோம், இஸ்ரவேலில் ஆண்டவரே நீ வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் என்பவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டி, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். 2வது நிகழ்ச்சியில் ஆண்டவர் இயேசு 7:14 சொல்கிறார், இளைஞனே நீ எழுந்து புதுவாழ்வு பெறு, நீ நடமாடு, உன் தாயாரை காப்பாற்று. இந்த குடும்பத்தில் நம்பிக்கை எழுந்து அந்த குடும்பத்தில் ஆண்டவர் நம்பிக்கை தருகிறார். பிறகு 18, 19, 20 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், அநேகரை ஆண்டவர் குணமாக்குகின்றார். யோவானுடைய சீடர் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீர் தான் வரப்போகிறவரா, வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரனை பார்த்து யார் தான் நீதான் மேசியாவின் அடையாளமான ஆமாண்டுவார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? தன்னை அவர் அங்கே உயர்த்திக் கொள்ளாமல் தான் செய்த அடையாளங்களை சொல்கிறார். தெரப்பி. லூக்கா 7:21 நாம் பார்த்தால், அந்நேரத்தில் பிணியாளிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும்
நோய்களையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு அவர் பார்வை அளித்தார். யோவான் ஸ்நானனுடைய சீடர்கள் அதை பார்த்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக சொல்கிறார், நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது காணாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிரோடு எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதுதாங்க, இந்த தெரப்பி தான் ஆண்டவர் இயேசு நம்பிக்கையாக சொல்கிறார். இந்த ஜூலை மாதத்தை நம்பிக்கையின் மாதமாக நாம் வைப்போம். ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார். நாயனூர் விதவையின் குடும்பத்தை போல சூழ்நிலையில் இருக்கின்ற இழப்பை சந்தித்திருக்கிற குடும்பங்களுக்கு புது நம்பிக்கை தருவார். இழப்பு நேராமல் நம்மை காத்துக் கொள்வார். நாம் இயேசுவினிடம் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க வேண்டும்? அந்த 100க்கு அதிபதியை போல எல்லாருக்காகவும், எளியவர்களுக்காகவும், பணியாளர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நலன் பெற வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் பெருமையோடு அணுகக்கூடாது. என்ன மாதிரி நம்பிக்கை வேணும்? ஒரு தாழ்மையான நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆண்டவரை நீர் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். நாம் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. உடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக, கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே என்னை தாழ்த்துகிறேன். அப்படிப்பட்ட விசுவாசம் தாரும். ஆண்டவருடைய பந்தியிலே சேர்ப்போது நாம் என்ன சொல்லுவோம்? உடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நான் பாத்திரன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவர்களாக, தாழ்மையான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் நம்மோடு வருவதற்கு நமக்கு தகுதி இல்லை, நம்மை வெறுமைப்படுத்துகின்ற, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தருகிறார்? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. உன்னையும் சுகப்படுத்துகிறேன், உன் பணியாளரையும் சுகப்படுத்துகிறேன், உன் ஒரே மகனையும் சுகப்படுத்துகிறேன், உன் வாழ்க்கையை நான் புதுப்பிக்கிறேன். போய் யோவான் ஸ்நானனின் சீடர்கள் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் யோவானிடம் சொல்லுங்கள், இப்படி ஆண்டவர் சுகப்படுத்தி இறந்தவர்களை உயிரோடு எழுப்பி நடக்க செய்கிறார், புது வாழ்வு தருகிறார் என்று சொல்லுங்கள். இந்த ஜூலை மாதத்தில் அதை ஆண்டவர் நம் குடும்பங்களில், நம் பணியாளர்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில், இந்த உலகத்தில், மனுக்குலத்தில், படைப்புகளில் செய்து புது நம்பிக்கை தந்து சுகப்படுத்தி கிருபையாய் வழிநடத்துவாராக. நாம் ஒரு தாழ்மையுள்ள, கடவுளுக்கு முன்பாக மேட்டுமையான விசுவாசம் அல்ல, தாழ்மையான ஒரு நம்பிக்கையை நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தின் 31 நாட்களும் செய்து நம்மையும், நம் மூலமாக நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய குடும்பங்கள் மூலமாக திருச்சபையும், திருச்சபையின் மூலமாக சமுதாயத்தையும், சமுதாயத்தின் மூலமாய் தேசத்தையும், தேசத்தின் மூலமாய் உலகத்தையும், படைப்பினத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்டிருக்கிற நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். திருவிருந்து ஆராதனை புத்தகத்திலே உள்ள நிசையா விசுவாச பிரமாணம் 9ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான மகனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது தந்தையாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய், ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோற்றிருக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். கேட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாச பாடலாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்க 167ஆம் கீர்த்தனையை நின்றவாறே பாடுவோம். கீர்த்தனை எண் 167, லிரிக் நம்பர் 167. நம்பி வந்தேன் மேசியா நான்
நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தஞ்சமே தருவனே, வருதவிதகுமாரதொரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. வருதவிதகுமாரதொரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. நின்பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித நித சரி பொழுவதிரம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நித நித சரி பொழுவதிரம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் வேதனே, சிலுவையிலே அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே. அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கனபரிவுடன் அருள் புரி அகலவிடாதே, நம்பி வந்தேனே. கனபரிவுடன் அருள் புரி
மருத்துவர் திருநாளாய் நாம் கொண்டாடும் போது மாபெரும் வைத்தியராம் இயேசுவே உண்மையே நம்பி வருகிறோம். உண்மையே நம்பி எங்கள் மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தாதியர்களை மருத்துவ திருப்பணியாளர்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் உங்களுடைய சுகத்திற்காக வேண்டி நிற்கிறோம் சாமி. இந்த மாதம் எங்கள் வாழ்வில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் திருச்சபையில், எங்கள் தமிழகத்தில், இந்திய தேசத்தில், உலகம் எங்கும், மனுக்குலம் அனைத்தும் உங்களுடைய சுகம் தேவை. கொரோனா தொற்று நோயிலிருந்து நீர் மீட்பு தர நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. உண்மையே தஞ்சமாக நம்பி வருகிறோம். உடைய பாதத்தை தரிசனமாக நாங்கள் அடைகிறோம். உடைய அன்பான கரிசனம் எங்களுக்கு தேவை. தெராபையோ என்கிற இந்த வார்த்தையிலே கரிசனை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சிகிச்சை இருக்கிறது, சேவை இருக்கிறது, முழு நலன் இருக்கிறது. அந்த கிரேக்க வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தெரப்பி என்கிற ஆங்கில வார்த்தை தெராபையோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. ஆண்டவர் முழு சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே தாரும் சுவாமி. அதே நேரத்திலே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சந்திக்கும் போது 100% போன்ற விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன், என் பணியாளருக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உண்மை சந்திக்கிறதற்கும் அருகதையற்றவன். இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு பற்றுமையை, விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன சான்று சொல்லுவார்? எப்படிப்பட்ட சாட்சி சொல்லுவார்? ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன் சுவாமி, அந்த தாழ்மையான விசுவாசத்தை கற்றுத்தாரும். உண்மை உயர்த்துகின்ற விசுவாசத்தை கற்றுத்தாரும். எல்லாருக்காக ஜெபிக்கின்ற விசுவாசத்தை கற்றுத்தாரும். பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகின்ற விசுவாசத்தை கற்றுத்தாரும். நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கின்ற விசுவாசத்தை கற்றுத்தாரும். நாங்கள் சுகம் பெற வேண்டும், அனைவரும் சுகம் பெற வேண்டும். எளிமையான மக்கள் சுகம் பெற வேண்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாங்கள் அறிந்து அறியாதவர் முழு நலன் பெற வேண்டும். எளியவர்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வேண்டும். தெரப்பி என்பதிலே டு சர்வ் சேவை இருக்கிறது. நாங்கள் சேவை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சேவை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தங்களை பெருமை பாராட்டாமல் தாழ்த்த நீர் உதவி செய்யும் சுவாமி. நானும் நாங்களும் ஊழியர்கள் அனைவரும் திருச்சபை பொறுப்புகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே தங்களை தாழ்த்த உதவி செய்யும். இந்த ஜூலை மாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நம்பிக்கை இல்லாத நாயின் கைம்பெண் விதவை குடும்பத்திலே ஆண்டவர் புது நம்பிக்கை தரும்படியாக இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசம் என்று மாத்திரம் சொல்லாமல் இளையனே எழுந்திரு என்று எழுப்புகிறார். வாலிபர் ஞாயிறை நாம் கொண்டாடினோம். வாலிபர்கள் எழுந்திருக்கும்படியாக கிருபை செய்யும். உயிர் மீட்சி பெறும்படியாக கிருபை செய்யும். வாலிபர்கள் எழுந்த அந்த இளைஞன் எழுந்தார். அவருடைய பாடை மாற்றி போடப்பட்டது. ஆண்டவரே, இனி கொரோனா தொற்றினாலே பாடைகள் இல்லாதபடிக்கு, சவ ஊர்வலங்கள் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. புது நம்பிக்கை தாரும். யோவான் ஸ்நானகனுடைய திருமுழுக்கினர் யோவானுடைய சீடர்கள் வந்து, நீர்தான் மேசியாவா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டபோது நீர் சொன்னீரே, சுகமாக்கப்பட்டார்கள். பார்வை தெரியாதவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள், நடக்க முடியாதவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள், இறந்து போனவர்கள் விடுதலை பெற்று சுகமாக்கப்பட்டார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த சத்தியத்தை நாங்கள் உள்வாங்குகிறோம். இதனை நிலைத்திருக்க அருள்தாரும். இந்த நம்பிக்கையை நிலைத்திருக்க அருள்தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை சுகமாக்கும். நாங்கள் எளியவர்களை சுகமாக்கட்டும். மருத்துவர்களுக்காக, மருத்துவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே எல்லா மருத்துவர்களுக்காக, எல்லா மருந்துகளை கொடுக்கின்ற மருத்துவர்களுக்காக, அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்காக, எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜூலை மாதம் எங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் திருச்சபைகளுக்கும், எங்கள் மாநிலத்திற்கும், எங்கள் தேசத்திற்கும், உலகம் அனைத்திற்கும் புது சுகத்தை தருகின்ற மாதமாய் அமையும். இந்த 31 நாட்களும் நீர்களை கல்வி சுத்திகரிக்க, புத்தாக்கம் தர, ஆண்டவரே, பாடை போன்று இருக்கின்ற எங்கள் வாழ்க்கையை நீர் எழுப்ப ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா மேட்டிமைகளையும் களைகிறோம். 100 போல் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய விசுவாசம் உமக்கு முன்பாக சாட்சி உள்ள சான்றாக நீர் சாட்சி பகர்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்க நீர் உதவி செய்யும் என்று ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியோர்களே, முதியோர்களே, அனைத்து மக்களை
நோயினால் பாதிக்கப்பட்டவர்களே, பணி செய்கின்றவர்களே, மருத்துவர்களே, பணியாளர்களே திருக்கரங்களில் வைக்கிறோம். எல்லாரையும் நீர் புத்தாக்கம் தந்து, புத்துயிர் தந்து, புது நம்பிக்கை தந்து இந்த மாதம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்புருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக, தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆராதனை முறையில் உள்ள கிருபையின் ஜெபங்களை நாம் சொல்லுவோம். 2ஆம் ஆராதனை முறையில் 17ஆம் பக்கம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளை, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம தந்தையாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் இந்த மாதத்தின் துவக்கத்திலும் இந்த மாதம் முழுவதும் இனி வருகின்ற எல்லா நாட்களிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும், குறிப்பாக கோவிட்-19 தொற்றில் இருந்தோம் நாங்களும் அநேகரும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி வர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்துக்காக மன்றாடுவோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் உலகம் அனைத்திலும் சமாதானம் நிலைத்திருக்க ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் ஜெபித்திருக்கிற அனைவரும் எந்த விரோதங்களுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற, பிசாசானவன் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்களிலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமுனைப்பட்டு உண்மையை நோக்கி எங்கள் பொதுவான சிறப்பான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலும் உம்முடைய அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக, நாங்கள் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக, எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தரலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இந்த புதிய மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் மனுக்குல அனைத்தையும் படைப்பனைத்தையும் எல்லா விதமான நன்மையிலும் கிருபையிலும் சுகத்திலும் பலனிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதங்களிலும் பூரணப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all. Wish you all a blessed month of July.